இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்ட கொஸ்டின் தான். ஆனால் அந்த டெசி தாமஸ் அப்படிங்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். 2022ஆம் ஆண்டிற்கான தேசிய லோக்மானிய திலக் விருதினை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த உங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னா, டெசி தாமஸுங்கிறது அறிவியல் தொழில்நுட்பத்தில் பெண்களுடைய பங்களிப்புன்னு கேட்டால் முதல் இடத்துல இருக்கிறவங்க உங்களாக தான் இருப்பாங்க. சொல்லலாம் இந்த மிசைல் உமன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏவுகணை பெண்மணி சொல்லலாம். ஏவுகணை இந்தியன்னு சொன்னால் நம்ம அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி ஏவுகணை பெண்மணி சொன்னால் யாருங்கன்னா டெசி தாமஸை தான் நம்ம குறிப்பிடணும். டிஆர்டிஓவில் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதோடைய டைரக்டராக பணியாற்றிருக்காங்க. டைரக்டராக இருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன அக்னி இருக்குல்ல, அக்னி 3 உடைய அசோசியேட் டைரக்டராகவும், அக்னி 4 and 5 உடைய டைரக்டர், அந்த அக்னி 4 and 5 உடைய மிக முக்கியமான சில நிர்வாக இயக்குநராக இருந்து அந்த மிசைல்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தவங்களே யார் தான்? டெசி தாமஸ் தான். இவங்க வாங்கின விருது தான் நீங்கள் கேட்டால் லோக்மானிய திலக். அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு விருதையும் வாங்கியிருப்பாங்க. சயின்ஸுடைய பங்களிப்புகள் மிக முக்கியமான ஒன்று டெசி தாமஸ் அவங்களுடைய தெரிஞ்சுக்கிறோம்.